நீங்களும் இந்த மாதிரி பிசிக் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நான் சொல்ற ஷார்ட்கட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு டே 37 ஆஃப் ஷெட்டிங்ல காலையில எந்திரிச்சு காஃபி வாட்டர் வாங்கிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு பிளாக் காஃபி போட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு பேக் அண்ட் பைசப்ஸ் தான் போட போறேன். எலக்ட்ரோலைட்ஸ் டாப் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எந்த ஒரு ஸ்டெராய்ட்ஸும் எடுக்காம நேச்சுரலா இந்த மாதிரி ஒரு பிசிக் கொண்டு வரதுக்கு 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் என்னோட ஜர்னியை பிகினரா ஆரம்பிச்சப்போ எனக்கு கைட் பண்றதுக்கோ ட்ரெயின் பண்றதுக்கோ யாருமே இல்ல. எது கரெக்ட் எது தப்புன்னு நானா பட்டு கத்துக்கிட்டது. ஏன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஒரு நல்ல பிசிக் வைக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு. ஆனா இப்போ சோஷியல் மீடியா நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஆன்லைன்ல பாக்குற 60 டேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் 90 டேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதெல்லாம் பார்த்து நம்பி ஒரு பெரிய மாஸ்டர் கிட்ட போய் சேர்ந்துடுறீங்க. சேர்ந்தா மட்டும் பத்தாது, அதுக்கான எஃபர்ட்ஸ் கன்சிஸ்டன்டா போடணும். நீங்களும் ஒரு 2 months 3 months போடுவீங்க, ரிசல்ட் எதுவும் வராது. ஏன்னா நீங்க பிகினர். 60 டேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணவன் ஒன்னு மெடிசன் எடுத்திருப்பான், இல்லனா ஆல்ரெடி ஜிம் பண்ணி விட்டவனா இருப்பான். சோ நீங்க அப்படியே கிவ் அப் பண்ணிருவீங்க. உண்மையா சொல்லணும்னா there is no shortcut. ஃபிட்னஸ்ன்றது டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடையாது, இட்ஸ் a லைஃப் ஸ்டைல். சோ நீங்க இந்த ஷார்ட்கட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மோட்டிவ்ல இல்லாம உங்களோட ஹாபிட்டா வச்சுக்கோங்க. முக்கியமா பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி வேணும். என்ன சொல்ல வரேன்னா there is no shortcut. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கான மீல்ஸ்லாம் கரெக்டா எடுத்துட்டேன். ஸ்டெப்ஸும் எப்படியே முடிச்சிட்டேன். நம்ம டயட்டுக்கு வர சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நைட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வாக்லயே டிமார்ட் போய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன் கைஸ்.